நீங்கள் 2026 ஒரு கெரியரில் உள்ள நுழையும்போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு நீங்கள் 2029 வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும். ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் 2029? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. இப்போ என்ன மாதிரி நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த NIRF ரேங்கிங்கு, டாப் காலேஜஸ்ஸு, இது எல்லாமே எங்கள் ப்ரொஃபஷனல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரொஃபஷனல் வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. இது வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026, powered by Danish Chennai College of Engineering, Tambaram, Vinayaka Mission Kribananda Warrior Engineering College, EGS Pillai Group of Institutions, Velamal Nexus. இனிமேல் நான் ஜாவா படித்தேன், பைத்தான் படித்தேன், தெருக்கு 1000 பேர் இருக்கான். வேலை கிடைக்காதுன்னு சொல்ல கிடையாது. என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஆர் ரெடியூசிங். கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேணாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படி. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன மாதிரி வந்து நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. லேர்ன் அபவுட் ஹவு டு யூஸ் AI, இன்டகிரேட் AI டூல்ஸ். நம்ம குடுமையே அவங்க கையில் இருக்கு சார். நான் எப்பவுமே ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்மளாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? எது வேணா படி, கோடிங் கற்றுக்கோன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ எது வேணா படி, ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, மெடிக்கல் படி, லா படி. யூ நீட் டு இன்டகிரேட் AI டூலை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதை கத்துக்கோ. AI படிக்கணும்னு அவசியம் கிடையாது. AI யூஸ் பண்ண கத்துக்கோங்கிறோம். யார் பேசினாலும் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க. டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ். ஜாப்லாம் இருக்கு, நான் படிச்சு எனக்கு வேலை கொடுங்க. அந்த காலம் மலையேறி போச்சு. என்ன தேவை அது படிச்சாதான் வேலை. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சும்மா யூடியூப்ல சொல்றாங்க, அது சொல்றாங்க, நீ இது படி அது படி கிடையாது சார். மோர் தென் டிகிரி ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து அப்படியே பிலீவ் பண்றீங்க. அதனால தான் சொல்றேன், நான் பேசினாலும் போய் வெரிஃபை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்றோம். ஐடி உடைய ஜாப்ஸ் வந்து குறையும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வில் பி ஃப்ளட்டட். நான் 3 வருஷம் முன்னாடி சொன்னது இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிஜமா நடக்குது. அது வந்து நம்ம ஹைலைட் பண்றோம். இப்போ வந்து நவ் வி ஆர் in AI era. இப்போ வந்து அடுத்த 4 வருஷத்துல வந்து we are going to move beyond AI. எலக்ட்ரானிக்ஸ் படி, மெக்கானிக்கல் படி, எலக்ட்ரிக்கல் படி, நல்ல காலேஜில் படி. the future emerging technologies என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. பட் இது வந்து நிறைய கேள்வி கேட்கறது, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது, சார் இதெல்லாம் கூகுளில் போய் கேட்டால் கிடைக்குமா, ஜெமினியில் போய் கேட்டால் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்கும். நான் அதான் சொல்கிறேன், இதுதான் பவர் ஆஃப் டேட்டா. ஜெயபிரகாஷ் காந்தி, கெரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டும் வந்து பிகைன் வுட்ஸில் வந்து அடுத்தது என்ன படிக்கலாம், எப்படி இருக்க போகிறது அப்படின்னு. அதாவது எப்போவுமே வந்து நான் பேசுகிற சில சமயம் உண்மை கசக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா எப்போவுமே அது உண்மை தான். அது இப்போ இதே வந்து நான் 2-3 வருஷம் முன்னாடி இதே நம்ம பிகைன் வுட்ஸில் சொன்னேன், ஐடி உடைய ஜாப்ஸ் வந்து குறையும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வில் பி ஃப்ளட்டட் அப்படின்னு. அப்போ யாருமே நம்பலை. இப்போ வந்து அது உண்மையாயிட்டிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேபி இப்படி தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, உள்ளூர் சரக்கு உள்ளூரில் விலை போகாது. அது மாதிரி தான் இருக்குது. நான் 3 வருஷம் முன்னாடி சொன்னது இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிஜமாக நடக்குது. அது வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஈவன் AI பற்றி நான் வந்து நிறைய பேசினேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து இந்த வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது 4 years from now அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது இன்னைக்கு உலகத்திலேயே செகண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பேரே வந்து 4YFN அப்படின்னு ஸ்பெயினில் பார்சிலோனா நடக்குது. இப்போ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அங்கே இருக்கிற சயின்டிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இப்போ வந்து நவ் வி ஆர் இன் AI ஈரா. இப்போ வந்து பியாண்ட் AI ஈராக்கு போகிறோம். அடுத்த 4 வருஷத்தில் வந்து வி ஆர் கோயிங் டு மூவ் பியாண்ட் AI. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வச்சு ஒரு கெரியர் டிசைட் பண்ணக்கூடாது. அதாவது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் 2026 ஒரு கெரியரில் உள்ள நுழையும்போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு நீங்கள் 2029 வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும். ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் 2029? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் நீங்கள் குறையுங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படி. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன மாதிரி வந்து நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதே வந்து ஏஐயில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐலேருந்து இப்போ வந்து we have now moved to physical AI. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜென்டிக் ஏஐக்கு மூவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, வித்தின் 2 years வில் மூவ் டு ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் சேஞ்சஸ்? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோன்னா லேர்ன் அபவுட் ஹவு டு யூஸ் AI, இன்டகிரேட் AI டூல்ஸ். யூ நீட் டு மாஸ்டர் AI ஏஜென்ட். நான் வந்து இன்றைக்கும் சொல்கிறேன், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பெரிய வேலையை எதிர்பார்க்குறேன்னா நீ கண்டிப்பாக யூ ஹவ் டு மாஸ்டர் AI ஏஜென்ட். யூ ஹவ் நீட் டு கிரியேட் யுவர் ஓன் AI அசிஸ்டன்ட். யூ நீட் டு ஹாவ் யுவர் ஓன் மல்டி மாடல் AI ஏஜென்ட்ஸ். இன்றைக்கி இப்போ வந்து எங்களுடைய கெரியர் கைடன்ஸ் ப்ரொஃபஷன்லேயே நானே
வந்து ஐ கிரியேட்டட் மை ஓன் ஏஐ ஏஜென்ட். என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏஐ ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே வந்து ஒரு காலேஜில் போய் நாங்கள் வந்து ஹவு மெனி ஆஃப் யூ கிரியேட்டட் யுவர் ஓன் ஏஐ அசிஸ்டன்ட், நீங்கள் ஏஐ படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஹார்ட்லி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கை தூக்குறீங்க. அப்போ நினச்சி பாருங்கள், இன்னும் நம்ம ஏஐ படிக்கிறோம் ஒரு காலேஜில், பட் வி டோன்ட் நோ ஹவு டு கிரியேட் ஏஐ அசிஸ்டன்ட். கோடிங் கூட தேவையில்லை. நீங்கள் போய் ஒரு கூகுள்லையோ இல்லை ஜெமினைலையோ ஹவு டு கிரியேட் மை ஓன் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வருது. நம்ம பண்ணுறது கிடையாது. இனிமேல் நான் ஜாவா படித்தேன், பைத்தான் படித்தேன், தெருக்கு 1000 பேர் இருக்கான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேலை கிடைக்காதுன்னு சொல்ல கிடையாது. என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஆர் ரெடியூசிங். மாஸ் ரெக்ரூட்மெண்ட் பை ஐடி கம்பெனி வில் கம் டவுன். ஐடி கம்பெனி வில் சர்வைவ். இன்றைக்கும் ஜாப் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், 8 வருஷமாக 10 வருஷமாக கொடுக்குற சேலரி தான் இப்போவும் கொடுக்குறாங்க என்ட்ரி லெவலில். சில கம்பெனிஸ் வந்து தேவ் ரைஸ்ட் 8 to 10 lakhs இன்றைக்கி கொடுக்குறாங்க. என்ட்ரி ஃப்ரெஷ் கிராஜுவேட்டுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் எவ்வளோ ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க? ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஸ்கில்ஸ்? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. அப்போது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து வி நீட் டு ரியலி டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். இப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ எடு, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடு, நான் வேணான்னு சொல்ல கிடையாது. பட் டெஃபினெட்லி மை ப்ரிஃபரன்ஸ் வில் பி கோர் இன்ஜினியரிங். கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி நாமெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? எது வேணால் படி, கோடிங் கற்றுக்கோன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ எது வேணால் படி, ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, மெடிக்கல் படி, லா படி, யூ நீட் டு இன்டெகிரேட் ஏஐ. ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதை கற்றுக்கோ. ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏஐ படிச்சிங்களா? இல்லை ஒரு ஜெமினை யூஸ் பண்ணி அது ஏஐ படிச்சிங்களா? கிடையாது. யூ லேர்ன் டு யூஸ் ஏஐ. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். வி ஆர் நோவேர் நியர். ஈவன் வந்து ஒரு சோகமாக வேணால் சொல்லலாம். அதாவது நம்முடைய ஏஐ மாடல் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். யாராவது டவுன்லோட் பண்ணிங்களா? யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாமே சாட் ஜிபிடி, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஏஐ டூலே நம்ம யூஸ் பண்ணலையே. நீங்கள் நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது ஹவுஸ் வி ஆர் ஸ்டேயிங் பிகைண்ட், வி நீட் டு மூவ் அஹெட் அப்படிங்கிறோம். வி அட்லீஸ்ட் ஓகே நாம் டெவலப் பண்ணலனாலும் அப்படி லேர்ன் ஹவு டு யூஸ் இட்டுங்கிறோம். இனிமேல் அதுதான். இப்போ இதனால் வந்து இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ வந்து கோர் இன்ஜினியரிங் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம் டேட்டா சயின்ஸ் எப்படின்னு. இப்போது நான் 2 நாள் முன்னாடி தான் வந்தேன். நேற்று ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் இந்த யூனிவர்சிட்டி பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய டாப் யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுட்டு டேட்டா சயின்ஸில் 3 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் சார். வெறும் மாதம் 30,000 தான் கிடைக்குது. பட் அது கூட இப்போ லே ஆஃப் கொடுத்துருவாங்கன்னு பயமாக இருக்குது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்ன டெக்னாலஜிஸ் வந்து ஏதாச்சும் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கினீங்கன்னா இல்லைங்கிறாங்க. எப்படி ஜாப் கொடுப்பாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்போது இனிமேல் வந்து லேர்னிங் வந்து லைஃப் லாங் தான். இப்போ எனக்கு 58 வயசு ஆகுது. ஐ ஸ்டில் கீப் லேர்னிங். இஃப் யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டாப் க்ரோயிங். இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்களா, படிங்க, நான் வேணான்னு சொல்ல கிடையாது. நீங்கள் டேட்டா சயின்ஸில் படிக்கணும்னா இப்போ என்ன, ஒரு டேட்டா சென்டருக்கு இப்போ என்ன தேவை? டேட்டா சென்டரில் இப்போ இந்தியாவில் வந்து டேட்டா சென்டர்ஸ் வருதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரத்துக்கு அந்த என்வாயர்மெண்ட் இருக்கான்னு அதை அடுத்தது பார்க்கலாம். ஓகே, டேட்டா சென்டரில் வேலை செய்யணும். அப்போது இன்றைக்கி டேட்டா சயின்ஸில் என்ன ஆகுது? யூ நீட் டு லேர்ன் அபவுட் சிந்தட்டிக் டேட்டா. கேன் யூ பிலீவ் ஏஐ அல்கரிதம்ஸ் ஆர் கிரியேட்டிங் their ஓன் டேட்டா? சிந்தட்டிக் டேட்டா, அதாவது ஆர்டிஃபிஷியல் டேட்டா க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு LQM அப்படின்னு மாடல் க்ரியேட் பண்ணிட்டாங்க, லார்ஜ் குவான்டிடேட்டிவ் மாடல். இதெல்லாம் சிலபஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது நம்முடைய இன்க்ளூடிங் ஐஐடி நான் சொல்கிறது. அப்போது ஆர் யூ ஏபிள் டு அப்கிரேட்? இதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் படிக்க வேணான்னு சொல்ல கிடையாது. நீங்கள் படிக்கிறது வந்து 4 வருஷம் கழித்து வெளியே வரும்போது நினச்சி பாருங்கள், இதே டெக்னாலஜி தான் 4 வருஷம் கழிச்சு இருக்குமா? இது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நாங்கள் பேசும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் போடுறீங்க, தப்பு கிடையாது, கிரிட்டிசிசம் தேவை தான். பட் நல்லா புரிஞ்சுக்கோ, நாங்கள் வந்து இன்றைக்கி வச்சு சொல்ல, நீங்கள் வெளியே வரும்போது நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், சூஸ் எ கெரியர் லுக்கிங் அட் த ஃப்யூச்சர், நாட் அட் த பாஸ்ட் அட் த ப்ரெசன்ட். இதுதான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஒரு காலத்தில் 2 பேர் 3 பேர் கெரியர் கன்சல்டன்ட் இருக்க போய் இன்றைக்கி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே கெரியர் கன்சல்டன்ட் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதே அரைச்ச மாவு, அதே CUET எக்ஸாமு, JEE அட்வான்ஸு, அதுக்கப்புறம் IIITக்கு வந்து UGET எக்ஸாமு, கிளாட் எக்ஸாமு,
சார் இது எல்லாமே எவ்ரிதிங் அவைலபிள் நெட்டு. இதில் வேறு டாப் காலேஜஸ்ஸு என்னென்ன அப்படின்னு எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். இந்த கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட்டே போடுறாங்க. நான் வந்து பார்க்க வேணான்னு சொல்ல கிடையாது. நான் எப்பவுமே சொல்வேன், நான் பேசினாலும் வெரிஃபை பண்ணுங்கள். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவோம். யார் பேசினாலும் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ் அண்ட் டேக் அ டிசிஷன். ஏன்னா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போது ஒரு அறிக்கை வந்திருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் 72% யூத் ஆர் கிராஜுவேட்ஸ். இப்போ எங்கே தப்பு நடக்குது? அப்போ நீங்கள் எடுக்கும்போது சரியான முடிவு எடுக்கலைன்னு தான் சொல்லுவேன் நான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பேசலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா சயின்ஸில் இது சார், நான் கம்ப்யூட்டிங் மெத்தடே சேஞ்ச் ஆகுது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு பக்கம் வரட்டும். இப்போ கூட நான் வந்து முடிஞ்சால் விஷுவலாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் தேர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஷோ விஷுவலி ஆல்சோ. கேன் யூ பிலீவ் இன்விசிபிள் கம்ப்யூட்டிங்னு வந்துடுச்சு. இன்விசிபிள் கம்ப்யூட்டிங். காண்டாக்ட் லென்ஸில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டா என்டையர் உங்களுடைய ஹெல்த் கேர் மட்டும் கிடையாது, யூ கேன் ஆப்ரேட் யுவர் சிஸ்டம்ஸ் எவ்ரிதிங். இன்விசிபிள் கம்ப்யூட்டிங்க்கு நெக்ஸ்ட் இயராக போகிறோம். நினச்சி பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். எவ்ரிதிங் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வருது. கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் நடக்குது. இப்போது குவால்காம் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குவால்காம் கம்பெனி வந்து இப்போ வந்து அந்த கான்ஃபரன்ஸில், இந்த 4 years from now கான்ஃபரன்ஸில் ஒரு வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்க, டிராகன் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு இனோவேஷன், இண்டஸ்ட்ரியல் பவர் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இட் மேக்ஸ் த ரோபோட்ஸ் டு திங்க். அதாவது நினச்சி பாருங்கள், இது வந்து இந்த எந்திரன் படத்தில் வந்தது வந்து உண்மையாயிட்டிருக்கு. இது உண்மையை நான் சொல்கிறேன் நான். இட் இஸ் நவ் மேக்கிங் ஈவன் ரோபோட் டு திங்க் அண்ட் ஆக்ட். இது என்ன மாடலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அந்த மாடல் பேர் வந்து VLA, அதாவது விஷன் லாங்குவேஜ் ஆக்ஷன் மாடலில் வருது. இப்போது இது எதுவுமே நம்ம சிலபஸில் படிக்க போகிறதில்ல. அப்போது நீ வந்து 4 வருஷம் கழித்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா சம்பளம் வேணும்னா யூ நீட் டு டூ இட். இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜியை வந்து நீ வந்து அப்டேட் செல்ஃப் லேர்னிங் நிறைய பண்ணிக்கிட்டால் தான் இனிமேல் உண்டு. ஆனால் ஒன்று சார், யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, சார் வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்கில் டு லேர்ன் அப்படின்னு கேட்டால், லேர்னிங் ஹவு டு லேர்ன் இஸ் த பெஸ்ட் ஸ்கில் யூ நீட் டு லேர்ன். லேர்னிங் ஹவு டு லேர்ன். அப்போ நிறைய விஷயங்கள் நாமளாக தேடுதல் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸில் இன்னும் நிறையா இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். என்டையர் வேர்ல்டு வந்து டிஜிட்டல் மயம். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன், 5 வருஷம் முன்னாடி நீ எது வேணால் படி, கோடிங் கற்றுக்கோன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம், எது வேணால் படி, லேர்ன் அபவுட் இன்டெகிரேட் AI, இன்டெகிரேட் எலக்ட்ரானிக்ஸ், இன்டெகிரேட் யுவர் டிஜிட்டல் ஸ்கில்ஸ். இனிமேல் அதுதான் எந்த கோர்ஸ் படித்தது. ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு இன்டெகிரேட் AI டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம். நான் காமர்ஸ் பற்றி பேசும்போது நான் வரேன். இப்போ நினச்சி பாருங்கள், அப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து கம்யூனிகேஷனில் மாற்றம் வருது தெரியுங்களா? இப்போ கம்யூனிகேஷனில் future of communication is going to be photonic. I repeat again, the future of communication is photonic. இப்போ நம்முடைய கம்யூனிகேஷன் வந்து எலக்ட்ரானிக் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அங்கே எக்ஸிபிட்டே பண்ணாங்க. ஃப்யூச்சர் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் கோயிங் டு பி த்ரூ லைட், அதாவது ஃபோட்டோனிக். அதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க், எப்படி நம்மளுடைய நெட்வொர்க் இருக்கோ இதுக்கு வந்து APN நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஃபோட்டோனிக் நெட்வொர்க்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ பிக் ஜாப் ஆஃப்டர் 4 years இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். அப்போ யூ நீட் டு லேர்ன் அபவுட் APN, அதாவது ஃபோட்டோனிக் நெட்வொர்க் பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150+ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே இது வந்து சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் ஆர் கோயிங் டு கம் இன் த வேர்ல்டு. நம்முடைய லேர்னிங் சிஸ்டத்தை நம்ம மாற்றலை, இல்லை நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி சேஞ்ச் பண்ணல, வி மைட் ஸ்டே பிஹைண்ட். இது வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு இன்புட் ஃபார் ஈவன் காலேஜஸ் பீப்புள் ஹூ இஸ் ஹியரிங் திஸ் ப்ரோக்ராம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், ரைட்? ஸோ கம்யூனிகேஷனில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருது. இப்போ வந்து இதில் வந்து எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி டிஜிட்டல் வந்து எல்லாமே. அதாவது கைடு எக்ஸ் அப்படின்னு தேவ் ஸ்டார்டட். இது எப்படின்னா, இது பேர் டிஜிட்டல் ஹியூமன் ஹப் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ வந்து
ஒரு இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு, ரிசப்ஷன் இருக்குது. நிறைய பீப்புள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ரிசப்ஷனில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் கேட்பீங்க, இந்த வார்டு எங்கே இருக்குது, இந்த ரூமில் இந்த பேஷண்ட் இந்த எப்படி போகணும். இதுக்கு ஹியூமன் இருக்காங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க. இது கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு, சார் எங்கள் மாமா வந்து அட்மிட் ஆகிருக்காரு, எந்த ரூமில் இருக்கார், நான் போய் பார்க்கணும் என்ன அப்படின்னா அவங்க சிஸ்டத்தில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. எல்லாமே போய்டும். நான் கண்கூட பார்த்தேன் அந்த கான்ஃபரன்ஸில். ஒரே ஒரு டிஜிட்டல் ஹியூமன். இதில் என்ன அப்படின்னா, இந்த எல்லா டிஜிட்டல் ஹியூமன் வந்து பெண்கள் ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. நான் அப்போ அந்த சயின்டிஸ்ட்டை கேட்டேன், ஏன் சார் ஆண்கள் ஃபோட்டோ போடக்கூடாது, இது பாருங்களேன். கேட்டால் பெண்கள் தான் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களும் அழகாக இருக்காங்க. பாருங்கள் எப்படிலாம் ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது பாரு. எல்லா டிஜிட்டல் ஹியூமன்ஸ் வந்து பெண்களுடைய உருவங்கள் தான் ஜாஸ்தி. பரவாயில்ல. பட் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டிஜிட்டல் ஹியூமன் கேன் ஸ்பீக் 25+ லாங்குவேஜ். நான் தமிழில் பேசினாங்க. அங்கே வந்து அது ஷி வாஸ் ஏபிள் டு டெல் அபவுட் த அங்கே வந்து அந்த டிஜிட்டல் ஹப் வந்து ஒன்லி ஃபார் தட் கான்ஃபரன்ஸ். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டால் எங்கே இருக்குதுன்னு அது சொல்லுது. கம்ப்யூட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன பாக்ஸில் அது நின்றுட்டுருக்கு. நான் கேட்குறேன் அப்படின்னு. அது ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி டிஜிட்டல். அப்போது நினச்சி பாருங்கள், இன்னும் ஒரு 5 to 10 வருஷங்குள்ளார இன்ஃபர்மேஷன் ரிசப்ஷன் டெஸ்கில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலைகள் ஒரு பக்கம் வேலை போகுது, பட் இன்னொரு பக்கம் வேலை கிரியேட் ஆகுது. இந்த டிஜிட்டல் ஹியூமன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ எப்போவுமே இந்த இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, வென் காட் க்ளோசஸ் ஒன் டோர் ஹி ஓப்பன்ஸ் another டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கதவுகள் மூடப்படுகிறது, புதிய கதவுகள் திறக்கப் போகிறது. நான் இப்போ சொல்கிற +2 பசங்களுக்கு புதிய கதவுகள் என்னென்ன திறக்கப் போகுதுன்னு பாருங்கள். அது நாங்கள் பார்க்குறது இல்லை நீங்கள், அதுதான் பெரிய ப்ராப்ளமே. அப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது எலக்ட்ரானிக்ஸில். இன்னொன்று பெரிய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து, சைனா இஸ் வே ஹெட். என்ன சொல்லுங்கள் சார், ஈவன் யூஎஸ் இஸ் நோவேர் நியர். இப்போ இவ்வளோ வார் சிச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு உலகத்தில். இன்னும் இந்த டெக்னாலஜி அந்த யாருமே யூஸ் பண்ணல. மேபி உலகத்துக்கு தெரியல. மேபி பிகைன் வர்ஸில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுறது. கேன் யூ பிலீவ் சைனா ஹேஸ் பில்ட் இன்விசிபிள் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். சிம்பிள் டெக்னாலஜி. எப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இன்விசிபிள் ட்ரோன், ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். இப்போது ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு நான் அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணேன் நான். சார் அன்பிலீவபிள் டெக்னாலஜி. ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டை ட்ரோன் அட்டாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நடந்துட்டு தான் இருக்குது இப்போது. இதுக்கு வந்து ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி அதை இது பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுவுமே இனிமேல் தேவைப்படாதுங்கிறாங்க. ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் அந்த என்டையர் ஏர்போர்ட்டை கவர் பண்ணுறாங்க. அந்த தட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கெனாட் பி கிவன் மோர் ஹைட். ஒரு இன்விசிபிள் டூம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இப்போ மெட்ராஸ் ஏர்போர்ட்டை இப்போ ஒரு ட்ரோன் அட்டாக் ஆகுதுன்னா, இப்போ மெட்ராஸ் ஏர்போர்ட் சுற்றி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இன்விசிபிள் பேண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டா, அந்த ட்ரோன் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் என்டர் ஆகணும். அந்த இன்விசிபிள் பேண்டில் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை அட்டாக் பண்ண முடியும். பட் அந்த ஃப்ரீக்வன்சியில் உள்ளே நுழைஞ்ச அடுத்த செகண்டு ட்ரோன் வில் பி கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏர்போர்ட் பீப்புள். அப்போ அந்த ட்ரோனை வந்து ஒன்றா திருப்பி அனுப்பலாம், இல்லை திரும்பி டைவர்ட் பண்ணிக்கலாம். நினச்சி பாருங்கள், அட்டாக் ஆகாது. சின்ன பிரின்சிபல் ஆன் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் தே ஆர் ஏபிள் டு சேஞ்ச் என்டையர் ட்ரோன் அட்டாக்கை கம்ப்ளீட்டாக திருப்பி கூட அனுப்ப முடியுது, ஷிஃப்ட் பண்ண முடியுது. வாட் அ ஃபென்டாஸ்டிக் டெக்னாலஜி பாருங்கள். இதெல்லாம் வரும். இதெல்லாம் இன்றைக்கி வந்து இது எக்ஸ்போஸ் ஆகுது உலகத்தில் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில். இப்போ எவ்ரி கண்ட்ரி வில் லுக் அட் திஸ். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வருது பாருங்கள் டிஃபென்ஸில். அப்போ டிஃபென்ஸில் வந்து நான் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் சொல்ல, டிஃபென்ஸில் என்ன டெக்னாலஜி யூஸ் ஆக போகுதுன்னு பாருங்கள். ட்ரோனை தாண்டி வந்துடுச்சு, பியாண்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ சிஸ்டம் நான் எலக்ட்ரானிக்ஸில் சொல்கிறேன். மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அஜென்டிக் மேனுஃபேக்சரிங் வந்துடுச்சு, கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இப்போ சாம்சங் கம்பெனி வந்து 2030 they are going to create a factory, completely smart factory with not even one human being அப்படிங்கிறாங்க. வித்தவுட் ஹியூமன் பீயிங் வந்து கம்ப்ளீட் சாம்சங் வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்ண போகிறாங்க. பட் அதுக்காக வேலை இல்லைன்னு சொல்கிறேன், இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. அப்போ அந்த சயின்டிஸ்ட்டை கேட்டேன் நான், ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க, இப்போ ஹியூமனுக்கு வேலை யார் சார் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேலை இருக்குது. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னார்.
என்ன எக்ஸாம்பிள் சொன்னார்னா, ஏன் சார் உங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டோ இந்த HVACன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங். என்ன தான் நாங்கள் சாம்சங்காரங்க நாங்கள் ஆட்டோமேஷன் பண்ணாலும் அந்த ஏசி இன்ஸ்டாலு ஹீட்டிங் வென்டிலேஷனுக்கு ஹியூமன் தான் பண்ண முடியும், ஒரு ரொபோட்டோ இது பண்ண முடியாது. இப்போ இதுலேயும் ஒரு ஏஐ இன்டெகிரேஷன் வருது. இதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. இது ஏன் லேர்ன் பண்ணிட்டு வரக்கூடாது? சத்தியமாக ஜாப் நாங்களே கொடுக்குறோங்களாம். ஜாப்லாம் இருக்குது, நான் படித்து எனக்கு வேலை கொடுங்க. அந்த காலம் மலையேறி போச்சு. என்ன தேவை அது படித்தா தான் வேலை. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சும்மா யூடியூப்பில் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, நீ இது படி அது படி, கிடையாது சார். மோர் தென் டிகிரி ஸ்கில் இஸ் இம்பார்ட்டண்ட். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கில்லு தான். அதே மாதிரி சிவிலுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒவ்வொரு செக்டார் கோர் இன்ஜினியரிங், இஃப் யூ ஏபிள் டு இன்டெகிரேட் ஏஐ, டேட்டா அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ், யூ காட் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு வேர்டில் சொல்லணுன்னா, வி ஹவ் என்டர்ட் இன் டு ஏஐ ட்ரிவன், which includes data driven, virtual, digital, robotic, automation world. இதுதான் ஃபியூச்சர். We have entered into AI driven, virtual, digital, robotic, automation world. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இனிமேல் ஆட்டோமேஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லிஸ்ட். ஈவன் ரொபோட்டுக்கு வந்து நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது என்விடியா கம்பெனியும் இப்போ நான் ரொபோட்டில் வரணும் அப்படின்னா ஹியூமனாய்ட் ரொபோட்ஸில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ என்விடியா கம்பெனியும் போனி ஏஐ அப்படின்னு சொல்லி ஏஐ ரேன் அப்படின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரேன்ங்கிறது RAN, தட் இஸ் ரேடியோ ஆக்டிவ் நெட்வொர்க். இந்த அலையன்ஸில் வந்து தே ஆர் கோயிங் டு ஆப்ரேட் என்டையர் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆட்டோனமஸ் ரோபோட்ஸு, ரோபோட் டாக்ஸிஸு, இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதுக்கான ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படி, மெக்கானிக்கல் படி, எலக்ட்ரிக்கல் படி, நல்ல காலேஜில் படி. இந்த ஃப்யூச்சர் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. பட் இது வந்து நிறைய கேள்வி கேட்குறது, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, சார் இதெல்லாம் கூகுளில் போய் கேட்டால் கிடைக்குமா, ஜெமினியில் போய் கேட்டால் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது. நான் அதான் சொல்கிறேன், இதுதான் பவர் ஆஃப் டேட்டா. ஏன் டேட்டா இஸ் கோல்டுன்னு சொல்கிறோம்? நம்ம குடுமையே அவங்க கையில் இருக்குது சார். நான் எப்பவுமே ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் The corporate decides what we should know, what we should learn. இப்போது நான் இவ்வளோ டெக்னாலஜி சொன்னேன். நீங்கள் இப்போது கூகுள்லையோ ஜெமினியில் போய் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இன் கம்யூனிகேஷன் போடுங்க, நான் சொன்னது ஒன்று கூட வராது. ChatGPTலையும் வராது, ஜெமினி. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோனிக், ஆல் ஃபோட்டோ நெட்வொர்க்னா கேட்டிங்கன்னா அது வரும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன் கம்யூனிகேஷன் போட அது வராது. அப்போது யூ ஷுட் நோ. அப்போ தான் யூ கேன் சர்ச், யூ கேன் லேர்ன். ஜென்ரலாக வச்சுட்டு இனிமேல் யூ கேன் நாட் பிலீவ்ங்கிறேன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய விஷயங்கள். அப்போது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 2 விதமாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஒன்று எமர்ஜிங் செக்டார், இன்னொன்று கன்வென்ஷனல். இப்போ எந்த மாதிரி நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் திஸ் யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த NIRF ரேங்கிங்கு, டாப் காலேஜஸ்ஸு, இது எல்லாமே எங்கள் ப்ரொஃபஷனை எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரொஃபஷனல்லேருந்து கமர்ஷியல் ஆகிடுச்சு. இது வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். கெரியர் கைடன்ஸ் வந்து இஸ் பிகம் நாட் அ ப்ரொஃபஷன், இட்ஸ் பிகம் அ ப்ரொஃபஷனல், கமர்ஷியல் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு. சோகத்தோட சொல்கிறேன். இதுதான் உண்மையான விஷயங்கள். அதனால தான் இன்றைக்கி வந்து அப்படியே பிலீவ் பண்ணுறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் பேசினாலும் போய் வெரிஃபை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எமர்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்கஸ்ட் எமர்ஜிங் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் இந்தியாவில் வருதுன்னா, ஒன்று ரயில்வேஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், சஸ்டைனபிள், ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங், சஸ்டைனபிள் எனர்ஜி. உதாரணத்துக்கு டேட்டா சென்டர். உங்களுக்கு தெரியுமா டேட்டா சென்டருக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, எவ்வளோ பவர் தேவை தெரியுங்களா? பட் அது கூலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் ரிசோர்ஸ். இப்போ கூட பெங்களூரில் ஒரு டேட்டா சென்டர், அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த டேட்டா சென்டர் வச்சனால எங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சு, டேட்டா சென்டர் இழுத்து மூணுங்கிறாங்க. யூ நீட் கண்டினியூஸ் சப்ளை டு கூல் தோஸ் சிஸ்டம்ஸ். யூ நீட் பவர், அன்இன்டரப்டட் பவர். இதெல்லாம் தேவை. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு டேட்டா சென்டர், இத்தனை டேட்டா சென்டர் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு வரும்போது, வி நீட் டு கிரியேட் எனர்ஜி ஃபார் இட். அப்போ வந்து நியூக்ளியர் எனர்ஜிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நியூக்ளியர் பவர் எனர்ஜி. அப்போது ஏன் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் படிக்கும்போது ஃப்யூச்சரில் நியூக்ளியர் பவர் எனர்ஜி பண்ணக்கூடாது? இப்போ ஈவன் பிக் கம்பெனி லைக் அதானி இஸ் திங்கிங் அபவுட் இட். ஸோ ஃப்யூச்சரில் என்ன, இப்போ ஒரு டெக்னாலஜி எவால்வ் ஆகுது, அந்த டெக்னாலஜிக்கு என்ன தேவைப்பட போகுது,
என்ன மாதிரி ஆட்கள் எடுப்பாங்க இப்படி யாராவது யோசிக்கிறோமா? இது மாதிரி கரியர் கைடன்ஸ் யாருமே பண்ணுறதில்ல. சும்மா நீ ஈசி படி, ட்ரிபிள் இ படி, மெக்கானிக்கல் படி. அதனால தான் பாவம் படிச்சுட்டு அது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு திக்கு தெரியாத காட்டில் போய் விட்டாங்க. எப்படி போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கு தான் நான் வந்து ஜேபி சார் வந்து நான் வந்து சொல்கிறது, ஓகே நீ எலக்ட்ரிக்கல் எடுக்கிறியா, டேட்டா சென்டரில் ஒர்க் ஆகணுமா, லேர்ன் அபவுட் ஹவு தி எனர்ஜி இஸ் கோயிங் டு பி சப்ளைட் டு தோஸ், அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்ன டெக்னாலஜி, அதுக்கு என்ன ஸ்கில்ஸு, இப்படி யாராவது யோசிக்கிறோமா? கிடையாது. இப்படி கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. சும்மா ஜென்ரலாக பேசிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே வருத்தத்தோடு சொல்கிறேன் நான். அப்போ வந்து தயவுசெய்து வாய்ப்பு எல்லா பிரான்ச்சுக்குமே இருக்குது சார். நல்ல கல்லூரியில் எடு, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அப்போது எமர்ஜிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ரயில்வேஸு, சஸ்டைனபிள், ஸ்ட்ராட்டஜி, கிளைமேட் சேஞ்சு, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஏஎம்ஸு, ஐஐடிஸ் ஹவ் ஸ்டார்டட் யூஜி கோர்ஸ். நிறைய பேருக்கு இன்னும் அது தெரியுதோ தெரியலன்னு தெரில. இன்டெகிரேட்டிங் ஃப்யூச்சரே வந்து டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். வெறும் டெக்னாலஜி இஸ் நாட் இனஃப், வெறும் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் இனஃப். இது சும்மா சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, டெக்னாலஜி வந்து ரோபோட்டு ஏஐ பண்ணிகிட்ருக்கு. இப்போ அங்கே அந்த கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஷிஃப்ட் ஆஃப் ஒர்க், அதாவது ஒர்க் ஷிஃப்ட் எப்படி ஆகுதுன்னா, ஒர்க்கர்ஸ்லேருந்து அப்சர்வர் மேனேஜ்மெண்ட் தான் ஷிஃப்ட் ஆகுது. அப்போது நீங்கள் வந்து டெக்னாலஜியும் மேனேஜ்மெண்ட்டையும் இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஒரு காலத்தில் ஐஏஎம் வந்து ஒன்லி எம்பிஏ மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் வந்து சில ஐஏஎம்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இப்போ கூட பெங்களூர் ஐஏஎம்மில் ஒரு கோர்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து அப்ளிகேஷனே ரொம்ப கம்மியாக வந்ததுன்னு சொன்னாங்க. இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். புதுமையான எமர்ஜிங் திங்ஸை அப்ளை பண்ணுறதில்ல, தெரிய மாட்டேங்குது. இன்னும் அதே அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு, இப்போ நான் தான் சொல்வேன், நீங்கள் வந்து ஒரு ஜெமினியில் போய் லேட்டஸ்ட்டு கோர்சஸ் இன் இந்தியா போடுங்க. நான் சொல்கிற இந்த கிளைமேட் சேஞ்சோ, இல்லை இந்த சஸ்டைனபிள் எனர்ஜியோ, டிஃபென்ஸ் ஸ்டடியோ, ரயில்வேஸ் எதுவுமே வராது. இன்னும் அந்த ஏஐ தான் காமிச்சிட்ருக்கு. நான் அகெயின் சொல்கிறேன், டேட்டா இஸ் பவர்ஃபுல். அதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியான ப்ராம்ப்ட் கொடுத்த, சரியான கேள்வி கேட்டால் தான் சரியான பதில் கொடுக்கும். நீ ஜென்ரலாக கேட்டால் ஜென்ரலாக தான் சொல்லும் ChatGPT, ஏஐ. அதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குடைய முக்கியத்துவம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கூட இட்ஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ் இன் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ். அது தெரியுங்களா? நம்ம நிறைய காலேஜ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறோம். நீ படித்து வெளியே வரும்போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு கான்டாக்ட்ஸ் இன்ஜினியரிங். எல்லாமே சேஞ்ச் ஆகுது, மாற்றம் ஒன்றே மாறாது. அப்போ எவ்வளோ அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ சொன்னதெல்லாம் நாட் ஈவன் 10% நான் கற்றுதில்லை, இன்னும் நிறையா இருக்குது. Maybe we'll make a special video about the technologies what I learned. Behind Woods அடுத்து என்ன படிக்கலாம் 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. Velamal Nexus dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026. Powered by Danish Chennai College of Engineering, Tambaram. Vinayaka Mission Kribananda Warrior Engineering College. EGS Pillai Group of Institutions, Velamal Nexus.